நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆன்டர்பிரினரா இருக்கலாம். ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு நார்மல் ஜாப் போற பெர்சனா கூட இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் கிடையாது. அண்ட் நான் இன்னைக்கு சொல்லப் போற விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப மாத்துமான்னுலாம் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா உங்க லைஃப பழைய மாரி ஆக்காது. அண்ட் நெறைய பேர் லைஃப்ல உங்கள பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இல்ல ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இல்ல நீங்க இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லப் போறதே கிடையாது. அதுக்கு பதிலா நான் ஒரு கேள்வி கேட்கப் போறேன். அண்ட் இந்த கேள்விய நான் உங்கள்ட்ட கேட்கிற மாரி, நீங்க உங்ககிட்ட கேட்டீங்கன்னா, நெறைய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அண்ட் நான் இத ஒரு $1,000,000 கொஸ்டினா பார்க்கிறேன். அந்த கொஸ்டின் என்னன்னா, இது எனக்கு மட்டும் தான் நடக்கலையா? இல்ல இது யாருக்குமே நடக்கலையா? என்னால மட்டும் தான் மேத்ஸ்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா? இல்ல யாராலயும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா? என்னால மட்டும் தான் ஒரு ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆக முடியலையா? இல்ல யாராலயும் ஆக முடியலையா? என்னால தான் ஒரு பிசினஸ்ல ரெவென்யூ மேக் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியலையா? இல்ல யாராலயும் பண்ண முடியலையா? இந்த கேள்விய நீங்க உங்ககிட்ட டெய்லி ஒரு தடவையாச்சும் கேட்கணும். ஏன் தெரியுமா? இந்த கேள்விய நீங்க உங்ககிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு நெறைய ஆன்சர்ஸ் மத்தவங்கள பத்தி கிடைக்காது. உங்கள பத்தி கிடைக்கும். அண்ட் இந்த கேள்வியில ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு விஷயம் மத்த எல்லாருக்குமே கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குதோ, அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தோட மகிமை என்னங்கிறது தெரியும். பட் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பரா கிடைக்கவே இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாரும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிரச்சனை மத்தவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட. நான் இந்த கேள்விய எப்ப என் லைஃப்ல கேட்டேன் அப்படின்னா, வென் ஐ அம் நாட் ஹேவிங் எனி மனி அண்ட் த எம்ப்டி பாக்கெட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அத நான் ஃபீல் பண்ணும்போது தான் இந்த கேள்விய நான் என்கிட்ட கேட்டேன். லைக் என்னால மட்டும் தான் பணம் சம்பாதிக்க முடியலையா? இல்ல யாராலயும் சம்பாதிக்க முடியலையா? அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஆப்வியஸா என்னால மட்டும் சம்பாதிக்க முடியல. நான் பார்க்குற ரோட்ல பார்க்குற இல்ல என்னோட ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாராலயுமே வந்து நெறைய பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. பட் என்னால மட்டும் தான் முடியல. அப்ப இந்த கேள்விய நான் எனக்குள்ள கேட்கும்போது தான், நான் அதுக்கான சொல்யூஷன தேடி போக ஆரம்பிச்சேன். அண்ட் இந்த கேள்வி, அதாவது எனக்கு மட்டும் தான் நடக்க மாட்டேங்குதா? இல்ல யாருக்குமே நடக்க மாட்டேங்குதா? ஒரு விஷயம் என்னால மட்டும் தான் பண்ண முடியலையா? இல்ல யாராலயும் பண்ண முடியலையா? இந்த கேள்விய நீங்க உங்ககிட்ட கேட்கும்போது, த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் அந்த மொமெண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆகும். இது என்னோட கேரண்டி. இந்த $1,000,000 கொஸ்டினோட இன்னொரு 2 முக்கியமான டேக்அவேஸ நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் டேக்அவே என்னன்னா, என்னால பண்ண முடியுமா? இல்லையாங்கிறது கேள்வியே கிடையாது. நான் பண்ணணுமா? இல்லையாங்கிறது தான் கேள்வி. நம்ம லைஃப்ல நெறைய பேர் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா, ஒரு ட்ரபிளான சிச்சுவேஷன்ல என்னால இது பண்ண முடியுமா? எனக்கு இது செட் ஆகுமா? எனக்கு இது சூட் ஆகுமாங்கிற கேள்விய நம்ம கேட்டு பார்ப்போம். பட் இந்த கேள்வி நமக்கு தேவையே கிடையாது. எப்பவுமே லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? இல்லையாங்கிறது கேள்வி இல்ல. பண்ணணுமா? இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு சமைக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சமைக்க போறீங்க, கிட்சனுக்குள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க சமைக்க ஐ மீன் சமைக்க முடியுமா இல்லையாங்கிறது கேள்விய தாண்டி, இன்னைக்கு உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. பட் நீங்க சமைச்சு தான் ஆகணுங்கிற பட்சத்துல, நீங்க எதையோ ஒண்ணு பண்ணி அட்லீஸ்ட் மேகியாச்சும் ரெடி பண்ணி நீங்க உங்கள சர்வைவ் பண்ணிப்பீங்க. அப்ப அந்த இடத்துல முடியுமா இல்லையாங்கிறது கேள்வி இல்ல. பண்ணணுமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அண்ட் லாஸ்ட் டேக்அவே என்னன்னா, லா ஆஃப் யூனிவர்ஸ். இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இதோட யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்டின்னா, "வென் யூ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், யூ வில் கெட் எவ்ரிதிங். பட் வென் யூ ஃபோக்கஸ் ஆன் எவ்ரிதிங், யூ வில் கெட் நத்திங்." அதாவது ஒரு டைம்ல, ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரே விஷயத்த நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். பட் நீங்க ஒரே டைம்ல எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஐ அம் வெரி சாரி உங்களுக்கு எந்த விஷயமும் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, "சார் நான் 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து 3 ஜாப்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைம், ஃபுல் டைம் இந்த மாரி போயிட்டு இருக்கேன்னு" சொல்லுவாங்க. பட் நீங்க உங்க சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கஷ்டப்படாம உங்களால ஒரே ஜாப்ல, ஒரே ஃபீல்ட்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போறது மூலியமா ரிசல்ட் உங்களால மேக் பண்ண முடியும். பட் நம்ம நெறைய இடத்துல ஃபோக்கஸ நம்ம மிஸ் பண்றது மூலியமா நமக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்காமயே இருக்கு. சோ, வென் யூ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், யூ வில் கெட் எவ்ரிதிங். பட் வென் யூ ஃபோக்கஸ் ஆன் எவ்ரிதிங், யூ வில் கெட் நத்திங். உங்கள சில பேர் திங்க் பண்ணலாம். என்னடா வீடியோ ஸ்டார்ட்டிங்ல மோட்டிவேஷன் வீடியோலாம் இல்லன்னு சொன்னானே, பட் இப்ப மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கலாம். பட் நான் இப்ப பேசின எல்லா விஷயமும் மோட்டிவேஷனே கிடையாது. நான் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ண ரியாலிட்டீஸ் அண்ட் ஹார்ட் ரியாலிட்டீஸ் இத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பா மத்தவங்கள மாரி கான்டென்ட் மட்டும் பேச போறது கிடையாது. எங்க லைஃபோட ரியாலிட்டீஸ் அண்ட் டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம பேசி ஷேர் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் வித் விஸ்டா டெக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.